ஆறுகள் பாயும் பகுதிகளில் படுகைகளில் வேளாண்மை செய்கிறதுல பள்ளிக்கூடம் போகாத மக்கள் கண்டறிந்த அந்த விதைகள் எவ்வளோ முக்கியங்கிறத பார்த்தோம். அந்த ஆறுகள்லாம் முடியிற இடம் கடலோரமாக இருக்குது. அங்கே எந்த நேரத்துலையும் உப்பு நீர் உள்ளே வந்துடுது. அங்கே வளர்கிறதுக்கே அவங்க கொடவாழை குடியெடுக்கான 2 நெல் ரகம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம். அதே போல் மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சைன்னு சொன்னாங்க. இந்த மலைகளில் குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மலருது. அதனால அது பேரை வச்சு குறிஞ்சைன்னு சொன்னாங்க. மவுண்டன் எக்கோசிஸ்டம்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். முதல் மனிதர்கள் தோன்றியது மலைப்பகுதியில் தான் தோன்றினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இப்போ மலைப்பகுதிகளில் நிறைய வனவிலங்குகள் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், அருவிகள் இங்கே தான் தோன்றுது. அதனால் இங்கே தோன்றிய மனிதர்கள் முக்கிய தொழிலாக வேட்டையாடுறதை வச்சுருந்தாங்க, கிழங்கு தோண்டி திங்கிறத வச்சுருந்தாங்க, அதோட தேன் எடுத்து சாப்பிட்றத வச்சுருந்தாங்க. அதற்கு மேலே விரிவாக ஏதாவது செஞ்சீங்கன்னா மலை வளம் பாதிக்கப்படும். மலையில தோன்ற அருவிகள் கீழே ஒன்னா சேர்ந்து ஆறா ஒடியாடும் போது அது முல்லை நிலப்பகுதி ஆயிடுது. இதை ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்னு சொன்னாங்க. முல்லை நிலப்பகுதியில முல்லை நிறைய மலருது, ஆகையினால முல்லை அப்படின்னு பேர் விட்டாங்க. இங்க வேட்டையாடுவதோட நிக்காம கால்நடைகள் வளர்க்கிற தொழிலை இந்த மக்கள் கையில் எடுத்தாங்க. குறிஞ்சியில வாழ்றதை விட இவங்க வாழ்க்கை நல்லாவே இருந்தது. இது இல்லாம அங்கங்க காட்டுல வளரக்கூடிய தானியங்களை அவங்க அடையாளம் கண்டு எடுத்தாங்க. சோளம், கம்பு, வரகு, கேழ்வரகு, குதிரவாளி, திணை, சாமை, காடக்கண்ணி, எள்ளு, பாசிப்பயிறு, உளுந்து எல்லா பயிர்களையும் அவங்க பயிரிட்டாங்க. காடுகளில் இந்த ஆறுகள் என்ன செய்யுது, மழை நீர் மேலே இருக்கிற மக்கின பொருளெல்லாம் கீழே சுமந்துட்டு வருது. அதோட அந்த மரங்களை வெட்டி கீழே சாய்ச்சி அவர்களுக்கு தீ மூட்டி ஆடு மாடுகளை அங்கே கிடமரித்து அது இந்த தானியங்களை விதையும் போது சுலூமா உணவு உற்பத்தி ஆயிடுது. அவர்கள் அந்த மரங்களை கொண்டு சாகுபடி பண்ணதுனால கொள்ள சாகுபடின்னு சொன்னாங்க. இந்த புன்சை தானியங்கள் இருக்க மனிதருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் அடங்கியிருக்கு. ஆனால் அரிசியிலையும் கோதுமையிலையும் வெறும் மாவு சத்து மட்டும்தான் இருக்கு. புரதம் இல்லை, கொழுப்பு இல்லை, தாதுப்பு இல்லை, வைட்டமின்கள் இல்லை. ஆகையினால மனிதர்கள் சத்துணவு பற்றாக்குறையினால நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்து ஆகையினால மக்கள் மெலிவு கொண்டிருக்கிறார்கள், நலிவு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பிறகு பெருசாகி விரிவா ஓடுவது அங்க பெரிய அளவுல நிலங்களை வயல்களா திருப்பி தண்ணீரை உள்ள விட்டு அதில் நெல் சாகுபடியை கொண்டுட்டு வந்தாங்க. வயலும் வயல் சார்ந்த இடமும் மரம் எனப்பட்டது. இங்க மருத மரங்கள் நிறைய வளர்ந்திருந்தது, ஆகையினால மருதம் என்று அழைக்கப்பட்டது. இங்க நிறைய நீர்வளம் இருந்ததுனால ஆடுகள், மாடுகள், எருவு மாடுகள் எல்லாம் வளர்க்கப்பட்டது. நிறைய மரங்கள், நீர்நிலைகள்ல மீன்கள். அதில் இவர்கள் விதவிதமான உணவுகளை உற்பத்தி பண்ணவும் சாப்பிடவும் பழகினார். இவர்கள் மற்ற நிலத்துல வாழ்ற மக்களோட தங்களுடைய உணவுகளை கொடுத்து பண்டமாற்றம் வரும். அங்க கிடைக்கிற தேனையும், அங்க கிடைக்கிற கிழங்கையும், கடல்ல கிடைக்கிற உப்பையும் வாங்கி சாப்பிட பழகிட்டாங்க. மக்கள் ரொம்ப சேஃபா இருந்தாங்க. கட்டடங்களை கட்டிக்கிட்டு அங்க வாழ தலைப்பட்டார்கள். அங்கதான் குறுநில மன்னர்கள்லாம் வந்தாங்க, அங்கதான் வேந்தர்கள்லாம் வந்தாங்க. இந்த குறுநில வேந்தர்கள் பெண்ணில வேந்தர்கள்லாம் எங்கெல்லாம் படையெடுத்து கொடுப்பாங்க எல்லாம் போனாங்க. அப்பவும் சிரிப்பா இருந்துச்சு. அப்ப நம்ம சங்கப்புலவர் சொன்னாரு, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. நிலமும் நீரும் ஒண்ணுனா நம்ம உணவை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிபுணர்கள்
கோமதி நாயகமும் கார்மேகமும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தென்னிந்தியாவுல உள்ள அந்த 5 மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் நீர்வளம் குறைந்த மாநிலம். அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய ஏரி குளங்களாக வச்சிருந்தாங்க. நம்ம அரசர்கள் ஏரி வெட்டினாங்க. ஒரு நாட்டை வெட்டிட்டு திரும்பினான்னா வெற்றியை கொண்டாடுவதற்காக ஏரி வெட்டினாங்க. இது போல 39,000 ஏரிகள் நம்ம நாட்டில் இருந்துச்சு. இந்த 39,000 ஏரிகள்லையும் விவசாயம் நடந்துச்சு. சாதாரண ஏரிகளே கிடையாது. நம்ம கொள்ளிடத்தோட பின்புலத்துல வீராண ஏரி இருக்கு. இந்த வீராணியம் ஏரியோட உயர் மட்டமும் சிதம்பரம் கோயிலோட கோபுரமும் ஒரு உயரம். அந்த அளவுக்கு அவர் தண்ணியை தேக்கினாங்க. எப்ப பார்த்தாலும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கரையோட சுற்றளவு மட்டும் 40 கிலோமீட்டர். எங்க பார்த்தாலும் மதுரைகளை வச்சு தண்ணீரை இறக்கி அவங்க சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வீர நாராயணன் ஏரின்னு. நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் போனாக்க அங்க ஆரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. ராஜசிம்ம மங்கலம். ராஜசிம்மன் ஆண்ட காலத்துல அங்க ஒரு ஏரியை வச்சிருக்காங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாரை பறக்காத 41 கண்மா ஏரி அப்படின்ற 49 கண்மா இருக்குது. அந்த பக்கம் நாரைக்க முடியாது. ஒரு கடலை மாதிரி அங்க தண்ணியை தேக்கி வச்சு விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல திருநெல்வேலி மாவட்டத்துல கங்கை கொண்ட ஏரி இருக்கு. பெருசா இருக்கு. ராஜேந்திர சோழன் வடக்க போய் எல்லா மன்னர்களையும் வென்று கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்தான். அது பிறகு ஏரி கங்கை கொண்டாடி. மதுராந்தக சோழன் செங்கோட்டில் அங்க இருந்த எதிரிகள் எல்லாம் வென்று மதுராந்தகங்கிற நகரத்தையே உருவாக்கி அங்க ஒரு ஏரியும் கேட்டாங்க. இது மதுராந்தகம் ஏரி. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் இப்பொழுதே ஏமாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவு ஏரிகள் அங்க இருக்குது. ராமநாதபுரத்துல ஏரிகள்லாம் இருக்குது. இந்த நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5000 ஏரி. இந்த ஏரிகள்ல தேங்கின நீரை பாய்ச்சி அந்த விவசாயி உற்பத்தி பண்ணார் பாருங்க நெல். அது இன்னைக்கு பசுமை பொருட்களை விளைஞ்சதை விட மிக அதிகமாக விளைந்ததுன்னு வெள்ளக்காரர்கள் எழுதிய ஆவணங்கள் சொல்லுது. தமிழ் படையிலக்கழகம் அதை புத்தகமாக்கி வெளியிட்டிருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில பஞ்சம் வந்த போது ராஜராஜ சோழன் இங்க இருந்து அரிசி அனுப்பிச்சுதான் இந்த மக்களை பஞ்சத்தை ஆக மொத்தம் இங்க நிறைய விளைஞ்சி இருந்தது. இருக்குது ஏற்க அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இருக்கிற ஆதாரங்களை மிகச்சிறப்பா பக்குவமா பராமரித்து அதை பயன்படுத்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுதந்திர இந்தியாவில் நிறைய ஏரிகளை தூத்து அங்கே கட்டடங்களை கட்டிருக்கோம். பல இடங்கள்ல பேருந்து நிலையம் கொண்டு வந்துருக்கிறோம். பல இடங்களில் பேருந்து நிலைய தொழில்துறைகளை கொண்டு வந்து சாக்கடைகளை ஏரியில விட்டு சாக்கடை ஏரிகளை ஒன்று நாம் பண்ணியிருக்கோம். பல இடங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமே ஏரிக்குள்ள. மதுரையில நீதிமன்றமே அந்த ஏரிக்குள்ள கட்டியிருக்கிறாங்க. நீர்லாம் சொல்லுது. ஆக்கிரமிப்பிட்ட நீர்நிலைகள் எல்லாம் சொல்லுது. எப்படி மீட்க போறாங்கன்னு தெரியுது. மறுபடியும் ஞாபகப்படுத்துவோம். எனக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இந்த பூமி சூடாவதுக்கு 4 காரணங்கள் மிக அதிகமாக பேசப்படுது. ஒன்று, நிறைய தொழிற்சாலைகளை கொண்டுட்டு வரோம். இந்த தொழிற்சாலைகள் ஆகாய கரிய உமிழ்வு. 2வது, நிறைய வாகனங்களை பயன்படுத்துகிறோம். மிக வேகமாக பயன்படுத்துகிறோம். அவைகள் புகையை அடிச்சுக்கிட்டே இருக்கு. 3வது, நம்ம காடுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த காடுகளை அழிக்கிறதே இந்த கறி உண்டாக வேண்டிய மரங்கள் இல்லாம போயிடுது. அதனால பூமியை சுற்றி ஒரு கட்டாயம் உண்டாயுது. 4வது, நம்ம வேளாண்மையில பயன்படுத்துற ரசாயனங்கள் இருக்கு. அதுல நைட்ரஜன் கூடக்கூடிய உரங்கள் எல்லாம் என்ன செய்யுது, நைட்ரஸ் ஆக்சைடை வெளியிடுது. இது அந்த ஆகாயத்தில் இருக்கிற கரிவளையத்துக்கு நிறைய பெரிய பங்காற்று. இந்த கரிவளையங்கிறது என்ன, கார்பன் பெல்ட். அது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆகாயத்துல போற கரி அங்க இருக்கிற தொழிற்சாலை வர அமிலங்களோட, சல்பேட்டோட, நைட்ரேட்டோட, அதோட பனித்திரையோட எல்லாம் சேர்ந்து ஒரு வண்டி மை மாதிரி ஆயிடுது. இந்த கரிவளையம் என்ன பண்ணுது, சூரியன்ல இருந்து வர ஒளிய
உள்ள வருது. ஆனா உள்ள வந்த ஒளி பூமியை தொட்ட பிறகு அது நெருப்பாய் திரும்ப அது விட மாட்டேங்குது. ஹீட்ட உள்ள விடுது, ஹீட்ட வெளில விட மாட்டேங்குது. அதனால பூமியில இருந்து 12ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கரிவளையம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பூமியை மேலும் மேலும் ஆக்கிக்கிட்டே இருக்கு. அந்த கரிய உள்வாங்கினா மழைதான் வாங்க, நம்ம தான் காட்ட அழிச்சிடும். 1900 தொடங்கி இடைக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, நம்ம மலைகள்ல மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு காப்பி தோட்டம், டீ தோட்டம், உருளைக்கிழங்கு தோட்டம், முட்டைகோஸ் தோட்டம் தான் போட்டாங்க. அவனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம அனுபவிச்சிருக்கு. 1950ல வெள்ளைக்காரன் நாட்டை வெளியேறும் போது 23 விழுக்காடு நிலப்பரப்பு காடா இருந்தது. ஆனா நம்ம அதே பாதையில போனதுனால இன்னைக்கு நமக்கு ஆகாயத்துல ஒரு செயற்கை சின்னங்கள் விட்டுருக்கோம். அது காட்டிகிட்டே இருக்கு. இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, 11 விழுக்காடு நிலம் மட்டும் தான் காடா இருக்குன்னு சொல்லி, அதோட 3 விழுக்காடு வெறும் மரக்கா இருக்குன்னு சொல்லி. காடுகள் என்ன செய்ய முடியும்? குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை, அரபிக்கடல்ல இருந்து வர ஈரக்காற்று அது தடுத்து அந்த மேகத்துக்கு மேகம் மழை ஜூன் 1ஆம் தேதி கேரளாவில் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் கருவியில பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மரத்தோடைய மழையோட வேக தண்டு பூமிக்குள்ள இறக்கும். சேர்க்கிற அந்த இலதலைகள் இருக்குல்ல, அவைகள் அந்த ஈரத்தை விட்டு வைக்கிறது. அந்த ஈரத்தை பிடிச்சு பூமிக்குள்ள இருக்கும். வெடிப்பு உள்ள தண்ணி போகும். அதாவது மழை முடிஞ்ச பிறகு கூட அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மரங்கள்லாம் டீ தோட்டம் அது இடுப்போட உயரத்துல இருக்கு, உருளைக்கிழங்கு முழங்கால் உயரத்துல இருக்கு, முட்டைகோஸ் 1 இன்ச் உயரத்துல இருக்கு. இவைகளால வேகத்தை மழையா மாற்ற முடியாது, பெயர் மழையோட வேகத்தை தணிக்க முடியாது, அதை பூமிக்குள்ள இறக்க முடியாது. அதனால மேலக்கிற மண்ணெல்லாம் ஒடியாந்து ஆற்றுக்குள்ள போய் ஏரிக்குள்ள போய் அவைகளை மேடாக்கி இதை கொள்ளளவை குறைக்கணும். ஊருக்குள்ள வெள்ளம் வந்து செய்த கால தேவை. நமக்கு இதெல்லாம் யார் சொல்லலைன்னா சொல்ல முடியாது. 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார். அந்த சிலப்பதிகாரத்தில் அவர் சொன்னாரு, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நடுங்குதுயர் உருக்கு பாலை என்னும் படிமங்கொள்ளும் சொன்னாங்க. முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். காடு காடாவே இருக்கணும், மலை மலையாவே இருக்கணும். ரெண்டையும் அழிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நிலம் நடுங்கும், நல்ல இயல்பை இழந்துரும், பாலை நிலமா மாறிடும். இங்க ஆள்களை வெட்டிட்டு உடல் துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆறலை கல்வர்கள் மட்டும் தான் மிச்சம் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவைகளை தான் இன்னைக்கு நாடு முழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். செய்த கால செய்யப்படும். அதனால மறுபடியும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அந்த எக்கோ சிஸ்டம் ஒவ்வொரு மலையையும் மரங்களை வெட்டி அதை தேயிலை தோட்டமா காபி தோட்டமா ஏல தோட்டமா மாத்துறாங்க. அது அங்க உல்லாசவாசிகள் போய் தங்கக்கூடிய இடமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. ரோடுகளை அதிகமா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை போல பூமி இடிஞ்சு சரியறத நீலகிரியில பாக்குறோம், நம்ம கொடைக்கானல்ல பாக்குறோம். அதுக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலைன்னா நம்ம பெரிய அல்லலுக்கு ஆளாகும். அப்போ பூமி சூடாவது குறித்து உலகம் முழுதும் பேசுபவர்கள் என்ன சொல்கிறார்கள், 2 செய்யணும். இன்னைக்கு திடீர்னு நீங்க மாறிட்டீங்கன்னா கூட நிலைமை பழைய நிலைமை வந்துடாது. பழைய நிலைமை வர்றதுக்கு 150 வருஷம் ஆகும். ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னா, இதனால வரக்கூடிய தீங்குகளை நம்ம குறைச்சு கொள்ள முடியும். அதனால ஒண்ணு தீங்குகளை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி வாழணும்னு பார்க்கணும். இன்னொன்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து இந்த பூமி சூடாகிறத தடுக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கணும். இல்லாட்டி கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே இருக்குது, பல தீவுகள் முடிவு போயிடும் போல இருக்கு. பங்களாதேஷ் பாதி முடிவு போயிடும், வங்காளம் பாதி முடிவு போயிடும். நம்ம கடற்கரை தமிழ்நாட்டில் மட்டும் 1000 கிலோமீட்டர். 1000 கிலோமீட்டர்ல பூமி முழுவணும்னு அவசியம் கிடையாது. அடியில தண்ணி உள்ள வந்தாவே குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் போயிடும், வேளாண்மை எல்லாம் போயிடும், வாழ்க்கையெல்லாம் போயிடும். இதற்கெல்லாம் மாற்றாதான் நம்ம என்ன முன்வைக்கிறோம்னா இயற்கை வேளாண்மையை முன்வைக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், சங்க இலக்கியம் சொன்னிச்சு, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. அப்ப நாம வானத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய சமூக வரப்புகளை போட்டு 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 அங்கங்க கசிவு நீர் குட்டைகளை உருவாக்கிடும். அப்ப வானகத்துக்குள்ள பெய்கிற மழை தண்ணி வானகம் தாண்டி போக முடியாது,
அது அந்த கசிவு நீர் குட்டையில தேங்கி அப்படி கீழே இறங்குது. நம்ம நிலத்தடி நீரை நம்ம காலி பண்ணல, அது போல நிலத்தடி நீரை அபிவிருத்தி பண்றதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு இருக்கிறோம். அந்த தாழ்வான பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டுக்கிறோம். நம்ம இதை இல்லாம ஒரு பெரிய குளமே வச்சிருக்கிறோம். இந்த குளத்துல தண்ணீர் தேங்கும்னு எதிர்பார்த்தோம், இப்பைக்கு தேங்கல. ஆனா ஒரு 5-6 ஆண்டுகள் ஆனா அது தேங்கும்னு நினைக்கிறோம். பூமி தாகமா இருக்கிறதுனால எவ்வளவு தண்ணி மழை காலத்துல தேங்கினாலும் அது கீழே கீழே போயிட்டே இருக்கு. எப்படியா இருந்தாலும் என்ன செய்யறோம், அந்த நீரை மழை நீரை தேக்கி வைக்கிறோம். தேக்கி வைக்காம அது ஓடுனா என்ன செய்யும் அப்படின்னா, மேல இருக்கிற உரங்கலந்த மண்ணை அடிச்சு எடுத்துட்டு போயிடும். இந்த சாயில் எரோஷன் சொல்றோம். இந்த சாயில் எரோஷன் நடக்காதபடி பண்ணிக்கிறோம். அப்ப நிரந்தர வேளாண்மையில வட்ட வட்டமா நம்ம பாத்திகளை போட்டுக்கிறோம். இந்த வட்ட பாத்திகள் உள்ள தண்ணீர் உள்ள நுழைஞ்சதுனாக்கா அது வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு அப்படியே கீழே இறங்குமே ஒழிய இது தாண்டி போறதுக்கு வழியே கிடையாது. அதனால தண்ணியை பூமிக்குள்ள இறக்கிறதுக்கு வேணுங்கிற காரியம்லாம் செய்யறோம். அதுல இந்த பர்மா கல்ச்சர் நிரந்தர வேளாண்மை முக்கியமான பங்கு வகிக்குது. 4 அடி அகலத்துக்கு இந்த வரப்புகள் போட்டுக்கிறோம். இந்த 4 அடி வரப்புகளுக்கு அட்டாப்புல 2 அடிக்கு நடவால் விட்டுக்கிறோம். அப்போ மக்கள்கிட்ட சொல்லிடுறோம், நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காதன்னு சொல்லிடுறோம். அப்ப நடக்கிறதுக்குன்னு 2 அடி இருக்குது, விதைக்கிறதுக்குன்னு 4 அடி இருக்கு. 3ல் 1 பங்கு நடபாதை ஆயிடுது. பண்ணையில நீங்க நடக்கிற தூரமே குறைஞ்சு போறதுனால உங்களுடைய உழைப்பு குறையுது. அப்போ விதைக்கிற இடத்துல, செடி நடுற இடத்துல, மரக்கன்று இருக்கிற இடத்துல நீங்க நடக்காத காரணத்தினால மேலும் மேல குப்பை மலை ஆகிட்டே இருக்கு. நீங்க எங்கனாலும் பார்க்கலாம், வீட்டுக்கு பின்புள்ள குப்பை குழியில செடிகள் ஆரோக்கியமா வளருது. கத்திரிக்காய் நிறைய காய்க்குது, தக்காளி செடியில நிறைய காய் வருது, பூசணி கொடி ஓடி பெரிய பெரிய காயா காய்க்குது. அதில் தோட்டத்தை குப்பை மாடாக்கிற வேலை இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து நடக்குது. அதுக்கு பேர் தான் நிரந்தர வேளாண். அப்போ கடைசியா ஒரு தடவை உழுத மண்ணை வச்சு இது மாதிரி பாத்தி நடபாதையெல்லாம் போட்டுடுறோம். இதுக்கு பிறகு உழுவ போறதும் இல்லை, கொத்த போறதும் இல்லை, மனித உழைப்பு குறைஞ்சிருது. அது போல இயற்கை நமக்காக வேலை செய்யுது. அந்த நிலங்கள்ல எல்லா இடத்துலையும் மண்புழு வந்துட போகுது. எல்லா இடத்துலையும் முன்னாடியே பூஞ்சை இருக்குது, காளான் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, மரவட்டை இருக்குது. இப்போ மண்புழு வர வேண்டியிருக்கு. அதில் மண்புழுவை வளர்த்து உள்ள விட்டுட்டு வரும். இப்போ இந்த மண்புழு என்ன செய்யுதுன்னா, இப்போ 4 வேலை செய்யுது. ஒன்று, மண்ணுக்குள்ள சுரங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சுரங்க வழியாதான் காற்று போகுது, மழை தண்ணி போகுது, சூரிய வெளிச்சம் போகுது. அந்த போற பகுதியில தான் செடியானது தன்னுடைய வேர் நுனியை உள்ள விட்டு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் பெற்றுக்கிட்டே போயிட்டே இருக்கு. 2வது, மண்புழு என்ன செய்யுது, மழை பெய்யும் போது அல்லது தண்ணீர் பாய்ச்சும் போது கரைஞ்சி கீழே போற சத்துக்களை மேல மேல கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. நாம விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உழுவும், ஆனா மண்புழு வாழ்நாளெல்லாம் உழுவும். அது செய்யற வேலையை நம்மளால செய்ய முடியாது. 3வது, மண்ணில் வந்து ஒரு உயிர் கண்டம். அதுல காத்துல இருக்கிற பாக்டீரியா என்ன செய்யுது, காத்துல இருக்கிற இந்த நைட்ரஜன் எடுத்து சரி கொடுக்குது, காத்துல இருக்கிற பாஸ்பரஸ் சேர்த்துக்குது, காத்துல இருக்கிற பொட்டாசியத்தை எடுத்து கொடுக்குது. அப்ப அந்த பாக்டீரியா நிறைய மண்ணில் இருக்கணும். அந்த பாக்டீரியா இருக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை மண்புழு ஏற்படுத்துது. இந்த மண்புழு இருக்கிற இது உழவனின் நண்பன்னு 4வது வகுப்புல பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அக்ரிகல்ச்சர் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, குளோர்டான், சிமெண்ட்டு இப்படி எல்லாம் பூச்சிக்கொல்லிகள் இருக்கு, இதை நீங்க மண்ணில் வச்சீங்கன்னா, தக்காளி செடிக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா, கத்திரி செடிக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா, மிளகா செடிக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா அது வேர்ல உறிஞ்சப்பட்டு மேல போய் 35 நாளுக்கு இந்த செடியெல்லாம் பூச்சி திங்காதுன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன போல இருக்கவங்க கூட நினைக்கல, ஆனா நம்ம நண்பன் செத்து போயிடுவானேன்னு நினைக்கல. ஆனா இதே பெரிய அளவுல விற்பனை செஞ்சு மண்ணில் இருந்த மண்புழுவெல்லாம் செத்து போயிடுச்சு. அதான் மண்புழுவை வளர்க்க வேண்டிய வேலையெல்லாம் இப்ப நமக்கு வந்துருச்சு. அதனால அந்த நடபாதையில் இருக்கிற மண்ணை எடுத்து பாத்தியில போட்டு அதை மேட்டு பாத்தி ஆக்கி 4 அகல பாத்தி ஆக்கி அதை கால் வைக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மண்புழு வளர்க்கான ஒரு அருமையான சூழல் நம்ம உருவாக்கிறோம். கல்ச்சருடைய முக்கியமான அம்சம் ஒண்ணு, நிறைய மரங்களை வளர்க்கணும். ஏன்னா மனிதன் படைப்புகள் உள்ளோம், செஞ்சவை திரும்ப திரும்ப செய்யும்போது அவனுக்கு அழுகு. அதுதான் நிறைய பேர் விவசாயத்தை விட்டு ஓடி போறத பற்றி யோசிச்சிருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு 30 அடி ஒரு அகல கோணத்தை நட்டுருக்கோம். இந்த மாவாலாம் பலாவா இருக்கலாம் அல்லது இருக்கலாம், அகலமா குறைவு இருக்குது.
அதுக்கு 35 அடிக்கு இடைவெளி. 2 அகல மரத்துக்கு இடையில குறுமுறை மரத்தை நடு. இதுல பப்பாளி இருக்கலாம், முருங்கை இருக்கலாம், நெல் இருக்கலாம், கொய்யா இருக்கலாம், மாதுளை இருக்கலாம். அவைகள் இருக்கும். ஒரு 2-3 ஆண்டுகள் ஆன பிறகு என்ன பண்ணும், நிறைய மரங்கள் பெருசா இருக்கும். மரங்களுக்கு இடையில காய ரெடி பண்ணிட்டு இருப்போம். இப்ப என்ன செய்யறோம், காய இடையில மக்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த வேளாண்மை முக்கியமானதான் நம்ம பார்க்கிறோம். நீரை சேமிக்கிறது, மரங்களை பயிர்படுறது, அதுவே பண்ணிட்டு இருக்கிறது, மாட்டு ஆவணத்தை பண்ணிக்கிறது, அவைகளை கால்நடை கொடுத்துக்கிறது, நம்ம வந்து மாற்றுறது, எருவா மாற்றுறதுக்கு முன்னாடி மண்புழு எருவா வருது. இது எல்லாம் தான் இயற்கை வழி வேளாண்மை. அப்ப இயற்கை வழி வேளாண்மைன்னா இந்தியாவுக்கு பதிலாக சாணி போடுறது இல்லைங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை வேளாண்மைக்குள்ள போனீங்க, உங்களுடைய வெளியே எல்லாமே போயிடுது. அதனால உங்க செலவு பண்ணியே வருது. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து இயற்கை மாறுற நேரத்துல விளைச்சல் கொஞ்சம் இறையலாம். அதுக்கா பின்ங்கிறது 2-3 ஆண்டுகள் ஆகுது. இப்ப விளைச்சல் எடுக்கிறீங்களோ அதை விட கூடுதலா விளை. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அனுபவம் அதிகமா இருந்திருக்கும். இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, இயற்கை வேலை செய்யும். தமிழ்நாட்டுல மட்டும் 200 பறவைகள் பூச்சி பிடிச்சிங்கிற பறவைகள் இருக்கு. பூச்சி பிடிச்சி திங்கிற பறவைகள் இந்த பறவைகள் பூச்சி பிடிச்சி திங்கிறதுக்கு முன்னாடி நாம வெகுத்த தெரிஞ்சு பூச்சியை கொண்டுட்டோம்னா இந்த பறவைகளுக்கு நமக்குள்ள வேலையெல்லாம் போயிடுது. நம்ம விருந்தாளி தோட்ட மாட்டேங்கிறாங்க, அதனால பூச்சி அதிகமாயிடும். இது எல்லாம் சேர்த்து பார்க்கறதுக்கு பேர் தான் இயற்கை வழி வேளாண்மை. இந்த இயற்கை வழி வேளாண்மை மக்களை தொடர்ந்து பயிற்சியாக்கி விரிவாக்கு போறதுதான் வாழ்க்கை. நன்றி.